நல்லா காது 2 காதும் நல்லா கேட்டுட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் காது கேட்காம போயிடும், சடனா கேட்காது. அதுக்கு பேரு சடன் சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ்னு பேர். இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? JR டீமை ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்க டாக்டர் ஜானகிராம் பேசுறேன். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரோக் வந்தாலோ இல்ல செஸ்ட் பெயின் வந்தாலோ கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம், அதாவது உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த திடீர் காது கேளாமைக்கு உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். வித்தின் 24 hours ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, காதுக்குள்ள ஒரு ஊசி போடுவோம். இப்போ லேட்டஸ்டா ராயல் போல் ஹாஸ்பிட்டல் என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். அதாவது நம்ம போன் மேரோலேருந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அதை வந்து நாங்கள் காதில் செலுத்துறோம். அப்படி செலுத்தினா கண்டிப்பா வந்து காது கேட்கறது வந்து பெட்டர் ஆகுது. இப்போ ஒரு பேஷண்ட் அந்த மாதிரி பண்ணணும், அதை நீங்க பாருங்க. என்னோட பேர் சசிகலா, ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. எனக்கு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹியரிங் லாஸ் ஆயிடுச்சு. எதுவுமே எந்த சவுண்டுமே கேட்கல. ரொம்ப பேனிக் ஆகிட்டோம். அப்புறம் திருச்சியில் ஜானகிராம் சார் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேள்விப்பட்டு இங்கே வந்தோம். வந்த உடனே வந்து அவர் எங்களுக்கு ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட், என்னுடைய அந்த போன் மாரோவிலேருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் அது பண்ணோம். அது பண்ணதுக்கப்புறம் என்னால் கேட்க முடியுது. யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்ததுக்கு அப்படின்னா உடனே கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டர் ஜானகிராம் சாரை பார்க்கலாம். குறிப்பாக இதை வந்து 48 hours இது பண்ணினா மட்டும்தான் நமக்கு ஸ்பீடி ரிகவரி கிடைக்கும். இன்னைக்கு நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். என்னோட ஃபியூச்சரை நினச்சி நான் ரொம்ப பயந்தேன். இப்போ என்னால் எல்லா சவுண்ட்ஸையுமே கேட்க முடியுது. ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஜானகிராம் சார்.